வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். on behalf of All India Civil Service Coaching Center உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவான என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் பார்ட் 1 பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துட்டோம். ஸோ என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இப்போ 5th இருக்கோம். என்விரான்மெண்ட், ஈகாலஜி இஷ்யூஸ், பயோடைவர்சிட்டி, கன்வென்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஏன்னா கன்வென்ஷனோட தொடர்ச்சியா நீங்க ஆக்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நிறைய விஷயங்கள் நீங்க சும்மா மேலோட்டமா பார்த்தாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடவும் செய்யும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ். இது 2 கிளாஸஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 classes ஃபார் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இருக்கும். என்ன இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். இதோட சேர்த்து நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டும் பார்த்துடலாம். இதோட சேர்த்து நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் இதையும் பார்த்துடலாம். ஸோ வித் தேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் ஆக்ட், இது வாட்டர் செஸ் ஆக்டோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 விஷயம். ஸோ இவ்வளோ பேச போறோம் இன்னைக்கு. அதனால ரொம்ப அட்டென்ஷனா நீங்க ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இதை கவனிங்க. ஓகே, தூக்கம் வருதுன்னா இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நாப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பாருங்க. ஸோ தட் ஐ எம் நாட் மேக்கிங் யூ ஸ்லீப். ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய கேள்விகள், நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறதுனால வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஆல்சோ நிறைய விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்க எப்படி கேட்டாலும் நம்மளால கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். எய்தர் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டாலோ, இல்லைன்னா அதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் கேட்டாலோ, இல்ல அதுல இருக்க ஷெட்யூல்ஸ் கேட்டாலோ, இல்லைன்னா அது எது மூலமா வந்தது, எந்த கன்வென்ஷன் மூலமா வந்ததுன்னு கேட்டாலோ, இல்ல அதுல யாரு இதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டாலோ எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அண்ட் இப்போ கான்டெம்பரரியா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இது சம்பந்தமா வரதுனால நம்ம இதை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அடுத்த கிளாஸ்ல என்ஜிடி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லாம் என்ன, ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட், அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இங்க ஆக்ட்ஸ்ன்னு சொல்ற சில ரூல்ஸும் இதுக்கு ஒரு கீழே வரும். ஸோ அதனால சில ரூல்ஸையும் நம்ம பார்த்துடலாம். பட் ரூல்ஸ்ன்னு போது நிறைய பார்க்கணும் அவசியம் இல்லை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். அண்ட் மெயின்ஸ்ல இந்த மாதிரி கேட்பாங்க, என்ன மெஷர்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் மெயின்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு கிளாஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நான் நாட் ஜஸ்ட் இது இந்த ஆக்ட்னா இப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி சொல்லிட்டு நான் விட்டுற போறது இல்லை. இன்னைக்கு வர என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இதுல நடந்திருக்கோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸும் உள்ள கோர்த்து நான் இங்க கிளாஸா உங்களுக்கு சொல்ல போறேன். பட் இங்க பிபிடில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ், நீங்க பிரிலிம்ஸுக்கு படிக்க வேண்டியவை, அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு தேவைப்படுறவை, அதோட 2024ல 2023ல நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ், இதுல சில மாறுதல்கள் நடந்தது, அதையும் இங்க கிளாஸ்லயே கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட்டடா இந்த பர்டிகுலர் கிளாஸ் இருக்க போது, அதனால ஸ்டே அலர்ட் அண்ட் டேக் எவ்ரி பாயிண்ட்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் திஸ் பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம். ஏதாச்சும் நடுவுல நம்ம சொல்றதை மட்டும் சும்மா அங்கங்க எழுதி வச்சுக்கோங்க. ரன்னிங் நோட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா உட்காந்து நீங்க பிபிடியை ரீட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிபிடி உங்களுக்கு கொடுத்துருவோம், நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கோங்க. நான் எப்படியும் உங்களுக்கு தமிழ் வழி தெரியறதுக்காக இந்த சில நேரத்துல நம்ம சில ப்ரொவிஷன்ஸை ரீட் பண்ணி அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல நான் இங்க கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் நம்ம சில இடத்துலலாம் ரீட் பண்ணி இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிட்டு அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். ஏன்னா அப்பதான் அந்த மீனிங் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இந்த ஒரு எஃபர்ட் போடுறது. So with that note we will go into this particular class. Okay, in constitution, so environment ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றத கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி, நம்மளோட டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஏற்கனவே அன்பு மேம் பாலிட்டி கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிபிஎஸ்பினா என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டினா என்னன்னு அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணணும், இதை நம்ம ஒரு சிட்டிசனா என்ன பண்ணணும்னு டிபிஎஸ்பி மூலையும் ஃபண்டமெண்டல் டியூட்டி மூலையும் கான்ஸ்டிடியூஷன்ல என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில ஆர்டிகல் 48A சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்
அப்படின்றது டாபிக். ஸோ இது வந்து டாபிக். The state shall endeavor. ஸோ ஸ்டேட் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்டும் பண்ணணும், இம்ப்ரூவும் பண்ணணும் அப்படின்றது இது. என்விரான்மெண்ட்டை என்ன, எல்லாரும் இருப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், த பிளான்ஸ், த சாயில், ஏர், இது வாட்டர் எல்லாமே வரும் என்விரான்மெண்ட் தான். ஸோ என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான டாக்டரைன் வந்து ஒரு 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 இதுல சொன்னாங்க. அதாவது யமுனா ரிவர் அண்ட் ஆக்ரா ரிவருக்கு வந்து அந்த ஸ்டேட், அந்த அதாவது அந்த பர்டிகுலர் சிட்டிஸ் தான் அதோட பேரண்ட் மாதிரி. அதாவது இது வந்து ஒரு ஒரு என்டிட்டி, அதாவது நேச்சுரல் இதுக்கு யாரு பேரண்ட்னா அது ஓடுற சில சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யமுனா ஆக்ரா ஓடுது இல்ல, யமுனா ரிவர் வந்து போகுது இல்ல, யமுனா ரிவர், கங்கா ரிவர், அப்புறம் வந்து சம்பல் ரிவர், சோன் ரிவர், இப்படி நிறைய ரிவர் போகுது. ஸோ ஆக்ரா ரிவர் இல்லை, சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ஸோ யமுனா ரிவர் வந்து எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ, இப்போ என்னென்ன சிட்டிலலாம் ஃப்ளோ ஆகுதோ, இப்போ இங்க இருக்க சிட்டிஸ் இருக்குல்ல, இங்க வந்து நிறைய சிட்டிஸ் இருக்கும். ஸோ எந்த சிட்டிஸ் எல்லாம் இது வந்து ஃப்ளோ ஆகுதோ அவங்கெல்லாம் அந்த யமுனா ரிவருக்கான தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோ சொல்லியிருக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள். அந்த ரிவருக்கு வந்து நீங்க வந்து என்னென்ன பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணணும், அதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமையும் இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அந்த ரிவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் முனிசிபாலிட்டியோ அந்த பர்டிகுலர் பஞ்சாயத்து போர்டோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமா ஒரு ரிவருக்கு வந்து ஒரு நேச்சுரல் இதுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு என்டிட்டியா அவங்க மாத்துறாங்க. லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாலிட்டி, அதாவது லீகல் ஆஸ்பெக்ட்ல அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேணும். பட் ரிவர் வந்து ஒரு ரிவருக்கான பேரண்ட்ஸ் யாருன்னா இந்த முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்து போர்டு தான். அவங்க தான் இதோட சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் காரணமா இருக்கணும், அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும்ன்றது தான் இந்த ஒரு கோர்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்டா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இது ரஞ்சித் சிங் கேஸ்ல வந்து ஒரு சிட்டிசனுக்கு இது கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கிற விளைவுகள்ல இருந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் அகெயின்ஸ்ட் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சின்ஹா கேஸ்ல சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கான்ஸ்டிடியூஷன் மூலமாவோ இல்லை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாவோ இல்லைன்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஆக்ட் மூலமாவோ ஒரு ஸ்டேட், ஒரு கோர்ட், ஒரு இது கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஈவன் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21ல ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட், ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த ரஞ்சித் சின்ஹா கேஸ்லயும் பாத்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ரைட் அகெயின்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, இது வந்து ரஞ்சித் சின்ஹா கேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இனிமேல் பேச போற ஆக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ டிபிஎஸ்பிலே சொல்லியிருக்கு, ஆர்டிகல் 48A சொல்லியிருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஆர்டிகல் 51ல டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் த ஃபாரஸ்ட், lakes, rivers, wildlife and to have compassion for living creatures. So மிச்ச உயிர்களுக்கும் நம்ம வந்து அடைக்கலம் கொடுக்கணும், கம்பேஷன், அவங்களுக்கு லவ் அண்ட் கேர் கொடுக்கணுன்றது தான் இந்த டியூட்டியில சொல்லியிருக்கு. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1976ல ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்பனா போத் ஸ்டேட்டும் சென்ட்ரும் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடெக்ட் திஸ் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அதுதான் முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறி இருக்கு. ஸோ ஸ்டேட் மட்டும்தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிளா முன்னாடி இருந்தது. இப்போ அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல போட்டதுனால ஸ்டேட்டும் ரெஸ்பான்சிபிள், சென்டரும் ரெஸ்பான்சிபிள். ஸ்டேட்டும் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம், சென்டரும் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. So coming with this Wildlife Protection Act, WPA சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுக்க போறோம். So this act provides for the production of a listed species. So listed species இதுல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பெண்டிசஸ் தான் லிஸ்ட்னு நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா அனெக்ஸ்டர், இல்லைன்னா ஷெட்யூல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து ஷெட்யூல்னு கொடுப்பாங்க.
ஓகே, ஷெட்யூல் கொடுப்பாங்க. இந்த ஷெட்யூல்ல 4 ஷெட்யூல் இருக்கு. இந்த 4 ஷெட்யூல்ல ஒவ்வொரு ஸ்பீசஸும் முக்கியமா ஸ்பீசஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஷெட்யூல் 1ல எப்படி, ஷெட்யூல் 2ல எப்படி, 3ல எப்படி, 4ல எப்படின்னு இப்படி பார்க்கலாம். அதாவது எவ்வளவு தூரம் அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும்ன்றதுல இருந்து அந்த லிஸ்ட் வந்து வேரி ஆகும். இதுல அனிமலுக்கு ப்ரொடக்ட் பண்றோமா, பிளான்ட்டுக்கு ப்ரொடக்ட் பண்றோமா அப்படின்றதுலயும் இந்த லிஸ்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ முக்கியமா வந்து வைல்ட் லைஃபை வந்து என்டேஞ்சர் ஆகாம நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதுக்கு கீழே சில அத்தாரிட்டிஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இதுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட், நிறைய ரூல்ஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அத்தாரிட்டி இதுக்கு கீழே வருது, எந்த ப்ரோக்ராம்ஸ்ல இதுக்கு கீழே வருதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அட்வைசரி போர்ட், வைல்ட் லைஃப் வார்டன், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். நீங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல நீங்க வந்து உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனா மாறுவீங்க. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் PCCF, சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னே நீங்க வந்து வருவீங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த எதுக்கு கீழே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸ்பெசிஃபைஸ் தேர் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எட்ஸெட்ரா அண்ட் இட் ஹெல்ப் த பார்ட்டி. ஸோ இதுல வந்து சைட்ஸ் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த கன்வென்ஷன் எதுக்காக, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, illegal trade of the endangered species, especially both இது பிளான்ட், அனிமல் ரெண்டுமே என்டேஞ்சர்டா இருந்ததுன்னா அதை இல்லீகலா ட்ரேட் பண்றதுல இருந்து தடுக்கிறதுக்கான வந்த கன்வென்ஷன் தான் இந்த சைட்ஸ். இதுக்கு இந்த நம்ம இந்தியால இந்த ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து இதுல இருக்கிற முக்கியமான ப்ரொவிஷன்ஸை இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சைட்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ். அது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அடாப்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைட்ஸ்ல இருந்து முக்கியமான பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸை எடுத்து அவங்க ஆக்ட் மூலமா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் இந்த அத்தாரிட்டிலாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் சைட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன்ஸ்க்கு பின்னாடி நம்மளோட லாஸ்க்கு கீழே போட்டிருப்போம். ஸோ வெட்லேண்ட் மேனேஜ்மெண்ட் ராம்சர் கன்வென்ஷன்ல இருந்து சிலது வந்து நம்ம ரூல்ஸ்ல, வெட்லேண்ட் ரூல்ஸ்ல போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி இங்க வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல சைட்ஸோட முக்கியமான இது ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து அதுல போட்டிருக்கோம். அது மூலமா சைட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் மூலமா. So the act prohibited the hunting. So hunting is totally prohibited for the endangered species. It is not prohibited for the vermins. Vermins வந்து நீங்க தாராளமா ஹண்ட் பண்ணலாம். vermins தான் என்ன, ரொம்ப நிறைய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு அனிமல்ஸ். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா, இது க்ரோ வந்து சில ட்ரைபல் பீப்புள் வந்து இது ஹண்ட் பண்ணுவாங்க, இது வேட்டையாடுவாங்க, அதெல்லாம் அலோடு. சில ட்ரைபல் பீப்புள் வந்து பேட், அதாவது வவ்வாலை வந்து ஹண்ட் பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க, அதுவும் அலோடு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்பீசஸ், அது வந்து யூஸ்வலாக ஹண்ட் பண்ணுற ஸ்பீசஸ் அண்ட் இன்னும் அதிகமாக இருக்கு, அதாவது வேட்டையாடுறாங்க அண்ட் இந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த பாப்புலேஷனை வந்து வெர்மின்ல போட்டுருவாங்க. சில அனிமல்ஸை வந்து இனிமேல் கூட வெர்மின்ல போடுவாங்க. அதாவது யாராச்சும் கேட்குறாங்க, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லை வந்து வெர்மின்ல போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து அலோவ் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்தது, அது வேற. ஸோ இந்த மாதிரி வெர்மின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து யார் வேணாலும் வேட்டையாடிக்கலாம். ஸோ அதுதான் இங்க. And the scheduled animals are prohibited from being traded. And it also licenses for the sale, transfer and possession of some wildlife species. இப்போ ஏதாச்சும் ஒரு வைல்ட் லைஃப் ஸ்பீசஸ் வந்து ஒரு பெட்டா இருக்கிறதுக்கோ எதுக்கும் ஒரு ட்ரேட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவை, இந்த லிஸ்ட் எல்லாம் ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த ஆக்டுக்கு கீழே தான் நம்ம வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றோம். ஓகே, எட்ஸெட்ரானா ப்ரொடக்டட் ஏரியாஸ், லைக் இதுவும் ப்ரொடக்டட் ஏரியாஸ் தான். இதுக்கு வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ், நம்ம கம்யூனிட்டி ரிசர்வ்னு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ கம்யூனிட்டி ரிசர்வ்னு பயோடைவர்சிட்டி கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு கீழே தான் கிரியேட் பண்றாங்க. ஓகே, அப்புறம் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் வைல்ட் லைஃப் அட்வைசரி போர்ட். ஸோ நேஷனல் NBWL, NBWLனு ஒன்று, அடுத்து SWABன்னு ஒன்று.
ஓகே, நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்டேட் வைல்ட் லைஃப் அட்வைசரி போர்ட், அப்புறம் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, அப்புறம் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி NTCA. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரிஜினலா 1972 இந்த ஆக்ட் வரும்போதே கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இந்த மூணாவது நாலாவது பாத்தீங்கன்னா 2006 ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்கும்போது இந்த பர்டிகுலர் பாடியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைகர் அண்ட் அதர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. இது பாத்தீங்கன்னா டைகருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா அண்ட் சர்டைன் அதர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிரைம் கண்ட்ரோல் பியூரோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் எதுக்காக? இது அபெக்ஸ் பாடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்மன். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். whereas for the state board for wildlife வந்து chief minister is the chairman. ஸோ யாரு சேர்மன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். NBWL இவர் தான் சேர்மன். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் an apex body. apex bodyனா இதுதான் டாப் மோஸ்ட் பாடி. அவங்க என்ன பண்ண போறாங்க, ரிவ்யூ ஆஃப் ஆல் வைல்ட் லைஃப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அண்ட் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வைல்ட் லைஃப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஆனாலும் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஒரு வைல்ட் லைஃப் இருக்கிற இடத்துல வந்து அப்ரூவ் பண்ணணும்னாலும் NBWL கேட்டு தான் செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. இதுல டோட்டலா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. சேர்பர்சன் அண்ட் மெம்பர் செக்ரட்டரியும் இருப்பாங்க. ஸோ 10 மெம்பர்ஸ் தவிர ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்க. அதாவது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்லாம் எழுதிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் முக்கியமா ஒரு இது அஜெண்டா என்னன்னு கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்க. தே வில் பி ப்ரொவைடிங் த ரெகக்னிஷன் டு ஜூஸ் அண்ட் இஸ் ஆல்சோ டாஸ்க்ட் வித் ரெகுலேட்டிங் த ஜூஸ். ஸோ ஒரு ஜூவை ரெகக்னைஸ் பண்றதும் ரெகுலேட் பண்றது. இப்போ வண்டலூர் ஜூவை வந்து ரெகக்னைஸ் பண்றது இவங்க தான். அவங்கள வந்து ரெகுலேட் பண்றது, ஓகே ஒழுங்கா தண்ணி இருக்கா, இது அந்த அனிமல்ஸ்லாம் நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் பிரிஸ்கிரைப்ஸ் ரூல்ஸ். ஸோ ரூல்ஸும் வந்து ஜூக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இவங்க தான் பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. பேர்லேயே தெரியும், டைகருக்காக ஒரு முக்கியமாக அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து அத்தாரிட்டி. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு கீழே இதை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னதுனால இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் சேர்மன்னா யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். NBWLக்கு பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்மன். இந்த NTCAக்கு வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இஸ் த சேர்மன். அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் NTCA வில் டிக்ளேர் டைகர் ரிசர்வ். அப்படின்னா டைகர் ரிசர்வை யாரு டிக்ளேர் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த NTCA. ஸோ டைகர் ரிசர்வ் இஸ் கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் NTCA. அடுத்து வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. இதுலயே தெரியும், கிரைமை கண்ட்ரோல் பண்றது. வைல்ட் லைஃப் கிரைம், அதாவது வைல்ட் லைஃப் ஏதாச்சும் கிரைம் நடந்தா அவங்களை அடிக்கிறதோ இல்லைன்னா கொல்றதோ இல்லைன்னா வந்து அடைக்கிறதோ எல்லாத்துக்கும் அந்த கிரைமை வந்து இல்ல இல்லீகலா ட்ரேட் பண்றதோ இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம தலைவர் இவர் WCCB வராரு. ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் 4 ஷெட்யூல்ஸ் இருக்கு இந்த லால வந்து பாத்தீங்கன்னா 4 ஷெட்யூல் இருக்கு. இந்த 4 ஷெட்யூல்ல 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப என்டேஞ்சர்ட் ஆன ஸ்பீசஸ், அதுக்கு தான் ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் தேவைன்னா அது ஷெட்யூல் 1ல. அப்புறம் கொஞ்சம் லோயர் டிகிரி ஆஃப் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியா பாத்துக்கிட்டா போதும்ன்ற மாதிரி இருக்குது 2ல. 3 வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு மட்டும், அதாவது ரொம்ப முக்கியமா காப்பாற்ற வேண்டியதும் கொஞ்சம் கம்மியா காப்பாற்ற வேண்டியது எல்லாமே வந்து இந்த பிளான்ட் ஸ்பீசஸ் வந்து இந்த ஷெட்யூல் 3ல இருக்கு. ஷெட்யூல் 4ல பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து 6 ஷெட்யூல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரிமெம்பர் 1972ல ஆரம்பிக்கும் போது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆரம்பிக்கும் போது 6 ஷெட்யூல் இருந்தது. ஸோ 6 ஷெட்யூல் இருந்தது. இது வந்து இப்போ 2023ல நடந்த சேஞ்சஸ்னால 4 ஷெட்யூலா மாறி இருக்கு. மேம் நான் படிக்கும் போது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து 6 ஷெட்யூல் தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ என்ன மேம் 4 ஷெட்யூல் சொல்றாங்கன்னா இப்போ ரீசெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வேர்மின்காக ஒரு ஷெட்யூல் இருந்தது, அது இல்லை. இப்போ சைட்ஸ்ல இருக்கிற ஸ்பீசஸ்க்குன்னு தனியா ஒரு ஷெட்யூல் இருக்கு, அதுதான் 4வது ஷெட்யூல். இதுக்கு முன்னாடி வந்து பிளான்ட் ஸ்பீசஸ் பாத்தீங்கன்னா 6வது ஷெட்யூல்ல இருந்தது, இப்போ அது வந்து 3வது ஷெட்யூல்ல மாத்திட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 and 2ல வந்து கொஞ்சம் நிறைய ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் கம்மியா ப்ரொடக்ட் பண்ண வேண்டியதுன்னு தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா லா வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா 4 ஷெட்யூல் வச்சு மாத்திட்டாங்க. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் என்விரான்மெண்ட், தட்ஸ் ஆல். ஸோ WPA வந்து நம்ம என்ன பேசியிருக்கோம். ஸோ WPAல வந்து நம்ம வந்து
அது வந்து வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது எது மூலமா நம்ம வந்து எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா சைட்ஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து இதுல இன்க்ளூட் பண்றதுக்காக இதை கிரியேட் பண்ணோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா WPAல வந்து ஷெட்யூல் இருக்கு. முக்கியமான அத்தாரிட்டி யாரு? NTCAயும் NBWLம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைகருக்குன்னு ஒரு பாடி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் போர்டு வைல்ட் லைஃப் அது இருந்தது. ஸோ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு இருந்தது. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டின்னு ஒன்று இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஃபார் WPA. அடுத்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. இதை வந்து EPAன்னு கூப்பிடுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நியூ ஆக்ட். என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன், இப்போ என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன். அது வைல்ட் லைஃப்க்கு மட்டுமான ப்ரொடக்ஷன், இது என்விரான்மெண்ட்ல, அதாவது காத்து, ஏர், வாட்டர், வாட்டவர். இது வந்து எதுக்கு அகெயின்ஸ்ட்னா பொல்யூஷனுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ பொல்யூஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதுக்கு தான் CPCB, அதாவது இது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் இது கீழே தான் வரும். பட் இது அதை கிரியேட் பண்ணது வேற ஆக்ட். பட் அதுவும் இங்கேயும் அவங்க வருவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, எப்போ வந்ததுன்னா போபால் கேஸ் ட்ராஜடி நடக்கும்போது, ஏர் பொல்யூஷன் நடக்கும்போது, போபால்ல வந்து ஒரு பெரிய பிரளயம் நடந்து அங்க வந்து இது ஒரு டாக்ஸிக் கேஸ் லீக் ஆச்சு 1984ல. அது வந்து ஒரு பிரளயம் கிரியேட் பண்ணதுனால என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம், அதுல இருந்து பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ போபால் கிராஸ் ட்ராஜடி ஞாபகம் வந்திருந்ததுன்னா 1984ல நடந்தது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நடந்தது 1986 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டிகல் 253A சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபரன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடந்ததுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நடந்தது தான் இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இது ஏன் ஆர்டிகல் 253 சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஆக்ட் இன்டர்நேஷ்னலா அக்ரிமெண்ட் நடந்திருக்கோ அதை நம்ம நேஷனல் ஆக்டா கொண்டு வரதுக்கு ஆர்டிகல் 253 மூலம் தான் நம்ம கொண்டு வருவோம். அதாவது நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் நடந்துச்சுன்னா அதுல நம்ம போய் சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணோம்னா அதை நம்ம நாட்டுல ஒரு லா மூலமா கொண்டு வந்தோம்னா அது எது மூலமா கொண்டு வரோம்னா இந்த ஆர்டிகல் 253. ஸோ லெஜிஸ்லேஷன் ஃபார் கிவிங் எஃபெக்ட் டு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். ஸோ ஆர்டிகல் 253 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃப்டர் திஸ் போபால் கேஸ் ட்ராஜடி வந்து நடந்திருக்கு. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அப்புறம் ESZ ஈகோ சென்சிட்டிவ் ஜோனு, இதெல்லாம் இதுக்கு கீழே தான் கிரியேட் பண்றாங்க. ஸோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிபிகேஷன், அதாவது இந்த ஆக்ட் கீழே ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா இந்த EIA கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் EESZ, அதாவது ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். வாட் இஸ் திஸ் மேம் அப்படின்னா, ஒரு நேஷனல் பார்க்கோ இல்லைன்னா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரியோ இருக்குன்னா அது அந்த இடத்துல மட்டும்தான் அந்த அனிமல்ஸ் வாழும்னா இல்லை, அனிமல்ஸ் வந்து ஃப்ரீயா ஜாலியா அது வந்து எங்கிட்டாச்சும் போயிட்டு உள்ள வரும். ஓகே, ஆனா அதோட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வரும். ஏன்னா சாப்பாடுக்கு தேடும் போது கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு வரும். அப்படி இருக்கும்போது இந்த நேஷனல் பார்க் இந்த பவுண்டரிக்குள்ளேயோ இருக்காது அந்த அனிமல். ஸோ அப்பனா நம்ம இந்த பக்கத்துல இருக்க ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தானா அந்த அனிமல் அங்க போகும்போது இறந்து போயிடும். ஸோ அதனால ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுன்னு எவ்வளவு தூரம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் டிராவல் ஆகுதோ அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். இதை வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது கம்யூனிட்டி ரிசர்வ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ல 1 கிலோமீட்டர் சாலிடா வந்து நீங்க வந்து ப்ராப்பரா அதை டெசிக்னேட் பண்ணி அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் எல்லா இடத்துக்கும் அது வந்து பொருந்தாது. சில இடத்துல 10 கிலோமீட்டர் வர கூட அந்த அனிமல் வந்து டிராவல் பண்ணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வர தான் டிராவல் பண்ணும். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியே இருக்கும், இல்லைன்னா ஒரு வில்லேஜ் இருக்கும். நீங்க 1 கிலோமீட்டரையும் நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வில்லேஜ் வந்து நீங்க தள்ளி போக சொல்லணும், இல்லைன்னா அந்த சிட்டியே வந்து தள்ளி போக சொல்லணும். முடியுமா? முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் அகெயின்ஸ்டா இருந்தாங்க.
பட் இதுதான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னா. ஓகே, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னா ஒரு பார்க்கோ ஒரு ப்ரொடக்ட் எந்த ஒரு ப்ரொடக்டட் ஏரியாக்கோ சுற்றி வந்து ஒரு பஃபர் ஜோன் மாதிரி, அதாவது அந்த அனிமலையை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அந்த அந்த ப்ரொடக்டட் ஏரியாவை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் ஏரியாவை மட்டும் நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். ஸோ ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் ஆர் ஈகாலஜிக்கலி ஃப்ரெஜைல் ஏரியா நோட்டிஃபைட் பை திஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 கிலோமீட்டரும் பண்ணலை. சுப்ரீம் கோர்ட் சொன்ன 1 கிலோமீட்டரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக நடந்த வயநாடு இஷ்யூலாம், ஆக்சுவலாக வயநாடு இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா மாதவ் கத்கில் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை அங்கே இது, அதாவது அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவில், அதாவது அந்த கேரளாவில் இருக்க அந்த முக்கியமான மழை அதிகமாக வர இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸ்லைட் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அனலைஸ் பண்ணும்போது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய டெவலப்மெண்ட்டை வந்து அந்த இடத்துல கொண்டு வரீங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற இடம், அங்கே வந்து நிறைய மழை வர இடம். ஏன்னா மலை அடிவாரத்தில், அதாவது ஒரு கிளவுட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போ விண்டு வந்து மேலே அந்த மலையில வந்து மேலே ஏறும்போது நிறைய மழை வரும், கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை வரும். இது வந்து நீங்கள் ஜியாகிரஃபியில் படிப்பீங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு காற்று மேலே ஏறும்போது நிறைய மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மலை அடிவாரத்தில், அதுவும் அந்த காற்று வர இடத்துல இருக்க மலை அடிவாரத்தில் வந்து நிறைய மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அந்த மண் சரிவு நடக்கும். ஸோ இப்படி வயநாட்டில் இப்படி நடக்கிறதுனால என்ன அந்த ஒரு கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா இப்போ மட்டும் கேரளாவில் ஃப்ளட்டு நடக்கல, வருஷமாக நடந்துட்டு இருக்கு, நிறைய ஹியூமன் லாஸ் நடக்குது. ஏன்னு தெரிஞ்சுன்னா இந்த மலையில வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்து மரங்கள்லாம் நம்ம அழிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து அதனால வந்த பிரளயம் தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா ஒரு மழை வருது, ஆனால் அந்த மழையை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி அந்த இடத்துல இல்லைன்னா மண் சரிவாக தான் அது வந்து விழுகும். ஸோ நிறைய மண் அரிப்பும் மண் சரிவும் சாயில் எரோஷனும் லேண்ட்ஸ்லைட்ஸும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மாதவ் கத்கில் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லணும், அப்போதான் நீங்கள் வந்து அதை ப்ரொடக்ட் பண்ணுவீங்க, இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே கொண்டு வரக்கூடாது, லொட்டுலுஸ்க்கு அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து அது வந்து யாருமே கேட்டுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கமிட்டி வந்தது. அதையும் அவங்க என்ன சொன்னாங்க, 37% ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் வச்சும் நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணி அதை வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்கல. இப்போ வந்து ஏன்னா கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கேரளா ஏரியாவே ரொம்ப சின்னது, மொத்தமாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் போனால் நாங்கள் எங்கே தான் செட்டில்மெண்ட் போடுறது, எங்கே தான் வளர்றது, எங்கே இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறதுக்கு ஸ்கோப்பே இருக்காது அப்படின்னு கேரளா கவர்மெண்ட்டும் மிச்ச கவர்மெண்ட்டும் சொல்லுது. இல்லை கர்நாடகா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் மைனிங் வந்து அங்கே தான் நடக்குது, அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தான் நடக்குது. அப்படி விட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸே இருக்காது, அவங்களால டெவலப்பே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. தண்ணி பற்றாக்குறையினால சில பேர் சாப்பிட்றாங்க, தண்ணி அதிகமாக வர்றதுனால சில பேர் சாப்பிட்றாங்க. ரெண்டுக்குமே வந்து நம்ம என்விரான்மெண்டலில் வந்து நம்ம சில விஷயங்களை பண்ணுறதுனால நடக்கிற டேமேஜ் தான் இது. ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் இது. ஸோ ஸ்டாச்சுட்ரி பாடிஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு கீழே வரதுனால அதுக்கு பேர் ஸ்டாச்சுட்ரி பாடி. ஏதாச்சும் ஒரு ஆக்ட் மூலமா ஒரு பாடி கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாச்சுட்ரி பாடி. ஸோ ஸ்டாச்சுட்ரி பாடின்னு எதை சொல்றாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. அதாவது நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்தது, ஜிஎம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு, ஏதாவது பிடி மஸ்டர்ட், பிடி காட்டன், பிடி இல்லைன்னா ஜிஎம் மஸ்டர்டு அந்த மாதிரி வந்ததுன்னா அதை அப்ரூவ் பண்ற கமிட்டி இந்த கமிட்டி GEAC. ஓகே, அடுத்து நேஷனல் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, NCEZMA. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இட் இஸ் லேட்டர் கன்வெர்டட் டு நேஷனல் கங்கா கவுன்சில். இப்போ ரீசெண்டாக இப்படி தான் கூப்பிடுறாங்க, நேஷனல் கங்கா கவுன்சில் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இது பாருங்க, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே இருக்கு. ஆனால் இது மட்டும் நேஷனல் கங்கா கவுன்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகே, ஸோ இதுக்கு கீழே இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த ப்ராஜெக்ட் டைகர் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்த EPA கீழே தான் வருது. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே இந்த ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், அப்புறம் வைல்ட் லைஃப் காரிடர், அதாவது 2 ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இந்த அனிமல் நடந்து போற, அதாவது ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழி தான் வைல்ட் லைஃப் காரிடர். ஸோ இந்த ஃபாரஸ்ட் A, ஃபாரஸ்ட் B எப்பயுமே இப்படி வந்து
அனிமல் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெனட்டிக் ஃப்ளோ நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போதான் இந்த பாப்புலேஷன் வந்து அந்த பாப்புலேஷனோட மேட் பண்ணும்போது அந்த ஜெனட்டிக் வந்து நிறைய வெரைட்டி வரும். ஸோ அந்த மாதிரி வைல்ட் லைஃப் காரிடரையும் ப்ரொடக்ட் பண்ணுறது இந்த இபிஏ கீழே. ஸோ எல்லாத்தையும் நம்ம இபிஏ கீழே தான் கொண்டு வரோம். ஓகே. ப்ராஜெக்ட் டைகர் வந்து 1973 வந்திருக்கு. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1992 வந்திருக்கு. டோட்டல் ஆஃப் இப்போதைக்கு 88 காரிடர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு? 54 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு ரீசெண்டா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் காரிடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரிடர்ஸ் இருக்கு. ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அர்பன் வைல்ட் லைஃப் காரிடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லியும் ஹரியானாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி அசோலா பட்டி வைல்ட் லைஃப் சாங்சுவரி கிட்ட இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்த அர்பன் வைல்ட் லைஃப் காரிடர். ஓகே. ஒரு அர்பன் ஏரியாவுக்கு நடுவில் போற வைல்ட் லைஃப் காரிடர். ஓகே. அண்ட் இட் ஆல்சோ எம்பவர்ஸ், அதாவது இபிஏ எம்பவர்ஸ் central government to take all appropriate measures to prevent and control pollution. So pollution காக முக்கியமான ஒரு கன்வென்ஷன் ஆக்ட் தான் இந்த EPA. ஓகே. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டி. என்ன பண்ணுவாங்க? they will collect the samples. ஸோ ஏர் சாம்பிள், வாட்டர் சாம்பிள், அதில் ஏதாச்சும் கண்டாமினேஷன் நடந்திருக்கா, வாட்டரில் ஏதாச்சும் அழுக்கு இருக்கா, கண்டாமினேட் ஆயிருக்கா, ஏரில் ஏதாச்சும் பொல்யூஷன்ஸ் இருக்கா, பொல்யூட்டன்ஸ் இருக்கா, இப்படிலாம் வந்து நிறைய பார்த்து செக் பண்ணி அதை வந்து சரி பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்ட்லிங் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் அண்ட் கன்சர்ன்ட் பர்சன்ஸ் ஹேஸ் டு ஹேண்டில் த ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ். அதாவது ஏதாச்சும் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் ஏதாச்சும் ஒரு பர்சனோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு கம்பெனியோ எடுத்துட்டு வராங்கன்னா அவங்க தான் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்ன்றது இந்த இபிஏல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இட் கிராண்ட்ஸ் இம்யூனிட்டி. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே. இட் கிராண்ட்ஸ் இம்யூனிட்டி டு த ஆஃபீஸர்ஸ் under the provisions of this act or the powers vested in them or assigned function to them under this act. அதாவது ஏதாச்சும் அத்தாரிட்டி ஒரு விஷயத்த பண்ணல இல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு அவங்கள வந்து நீங்க வந்து தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இம்யூனிட்டி. இம்யூனிட்டினா என்னன்னா, நான் வந்து ஒரு ஆஃபீஸரா இருக்கேன், இல்லைன்னா ஒரு எம்பியா இருக்கேன், இல்லைன்னா ஒரு மினிஸ்டரா இருக்கேன், நான் சில தப்புகள் பண்ணா நான் வந்து ஒரு ஆன்சரபிளா இருக்கணும்னா இல்லை. அதுதான் எனக்கு கிடைச்ச இம்யூனிட்டி, ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. சில ப்ரிவிலேஜஸ்ல நான் இம்யூனிட்டி. இப்போ கவர்னர், இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் நடந்ததுல கவர்னர் பாத்தீங்கன்னா he is actually நிறைய இம்யூனிட்டி வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு கவர்னருக்கு மேல ஒரு ரேப் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ரேப் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அவரை வந்து நீங்க ப்ராசிக்யூட் பண்ணலாம். பட் இதே ஏதாச்சும் சிவில் கேசஸ் நடந்தா, ஆனா இந்த கவர்னர் வந்து ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவர் மேல நீங்க என்ன கேஸ் போட்டாலும் அவரை வந்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா வந்து அவர் வந்து ஆஃபீஸ்ல இல்லை அப்படின் போது நீங்க வந்து கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ் போடலாம். ஆனா ஆஃபீஸ்ல இருக்கும் போது நீங்க எந்த கேஸும் அவர் மேல போட முடியாது. இதுதான் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப மினிஸ்டர்ஸ்க்கு சில இம்யூனிட்டி இருக்கு, பிரசிடென்ட்க்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு, நிறைய இம்யூனிட்டி இருக்கு, கவர்னருக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்கு, இப்படி நிறைய பேருக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்கு. ஸோ இதுல வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே. இது ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா சம்டைம் இதை மிஸ்யூஸ் பண்றதும் உண்டு. ஓகே. அண்ட் the Environmental Protection Act 1986 relaxed the rule of locus standi. இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெர்க்குரி பொல்யூஷன் நடக்குது, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு பொல்யூஷன் எங்கேயோ நடக்குதுன்னா நான் போய் அதை கேட்கலாம். அதாவது ஒரு திருநெல்வேலியில் நடக்குதுன்னா மதுரையிலேருந்து நான் போய் திருநெல்வேலியில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகலாம். ஆனால் யூஸ்வலாக இந்த லோக்கஸ் ஸ்டாண்டைனா என்னன்னா, இப்போ திருநெல்வேலியில் நடக்கிற பிரச்சனைக்கு திருநெல்வேலியிலேருந்து அதனால அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணணும். பட் இப்போ இந்த லோக்கஸ் ஸ்டாண்டையை ரிலாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, லோக்கஸ் ஸ்டாண்டையை ரிலாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா யாரு வேணாலும் எங்க வேணாலும் நடக்கிற பிரச்சனைக்கு போய் கேஸ் போடலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இருக்காது, அவங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி இது கொண்டு போகணும்னே தெரியாது. பட் நான் வந்து ஒரு நல்ல லா படிச்சிருக்கேன், இல்லைன்னா நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நான் போய் அவங்களுக்காக நின்று அவங்களுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு விடுவு வந்து நான் வந்து கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், அதாவது தீர்ப்பு கொண்டு வரதுக்காக ஒரு எஃபர்ட் போடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த கம்யூனிட்டிக்காக உழைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் ரிலாக்ஸிங் rule of locus standi. And because of such relaxation, even a common citizen can approach the court provided he given a notice of 60 days. So 60 days நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்துடணும், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு.
அதுக்கப்புறம் நான் போய் கோர்ட்டை வந்து இது பண்ணலாம். அதாவது இப்போ வந்து இங்க ஒன்று பொல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, 60 நாள் ஆச்சு, ஒண்ணுமே ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்னா கோர்ட் வந்து தாராளமா கோர்ட்டு கிட்ட போய் இந்த மாதிரி நான் 60 நாள் நோட்டீஸ் கொடுத்தேன், அதனால இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பண்ணல, நான் வந்து அதனால நீங்க எனக்கு கோர்ட்டு மூலமா ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலமா ஒரு தீர்வு நான் கேட்கிறேன். ஸோ இதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் which is very good. Okay, this act also empowers and authorizes the central government தான் என்ன பண்ணணும், ப்ராசஸ் ஆப்ரேஷன் ப்ராசஸ் ப்ராஹிபிஷன், எந்த ஒரு இண்டஸ்ட்ரி பொல்யூட் பண்ணதோ அதை ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வராங்க. ஓகே, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ authorized to stop regulate the supply of electricity. So எப்படி பனிஷ் பண்ண போறாங்க அந்த இண்டஸ்ட்ரி, நீ ஒழுங்கா செய்யல, நீ நிறைய பொல்யூட் பண்ற என்விரான்மெண்ட்டை, உடனே நான் உன்னோட எலக்ட்ரிசிட்டியை ஸ்டாப் பண்றேன், உனக்கு வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பீனலைஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் நிறைய பெனால்ட்டி போடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள அப்படியே சேர்க்கலன்னா அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியை மூடிடும். ஸோ அதுதான் இங்கே நடக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்டர் த என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து CRZ. இப்போ வந்து நம்ம வந்து ESEZ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கோஸ்டல் ஜோனை ரெகுலேட் பண்றதுக்குன்னு CRZ. இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், இது தனியா நிறைய பார்க்கணும். ஓகே, ஸோ இது தனியா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இதுதான் இதுக்கு கீழே தான் வருதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், நான் ஏற்கனவே இதை நடத்தியிருந்தாலும் கொஞ்சம் அப்படி நடத்திடலாம். ஓகே, என்னைக்கு வந்திருக்கு? ஓகே, இது 2018ல வந்திருக்கு. CRZ வந்து 1994ல வந்து திருப்பி 2018ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்து என்னன்னா, சிம்பிளா நான் சொன்னேன்னா ஒரு கடற்கரை இருக்கு, இதுல வந்து கடல்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் சி. ஸோ சீல இருந்து நம்ம இது வந்து லேண்ட்னு வச்சுக்கோங்க, சீல இருந்து லேண்ட்ல ஒரு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து எப்படிலாம் ப்ரொடக்ட் பண்ணும், இதுல என்ன அலோடு, இண்டஸ்ட்ரீஸ் அலோடு இல்லை, இதுல வந்து இது அக்ரிகல்ச்சர் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றது இந்த CRZ. EIAனா என்ன? என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்க போறேன், அந்த ப்ராஜெக்ட்னால நடக்க போற விளைவுகள், என்விரான்மெண்ட் எப்படிலாம் அதை அஃபெக்ட் பண்ணும், அது ஆப்ரேஷன், அதாவது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அது ஆப்ரேஷன்ல இருந்து அதை கழிவுகளை எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணுது, எல்லா விஷயத்திலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி அதை என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது, அங்க இருக்கிற பீப்புளை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வர முடியுமான்றதை பார்த்துட்டு அப்படி மாற்றம் கொண்டு வந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேணாமா அப்படின்றதையும் நான் வந்து இது பண்ணுவேன். அப்புறம் வந்து பீப்புள் கிட்ட இருந்து ஓகே உங்களுக்கு வேணுமா வேணாமா, இதனால இப்படிலாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வரும், இதனால நிறைய வேலை வாய்ப்பு வரும், இன்கம் வரும், இந்த இடமே டெவலப் ஆகும் அப்படிலாம் சொல்லியும் அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அப்படிலாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணுவேன். அதுதான் EIAல நடக்குது. ஓகே, அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செக்ஷன் 6ல வந்து பாத்தீங்கன்னா CPCBயோ SPCB, அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் கிரியேட் பண்றாங்க. ஓகே, they are responsible for coordinating the activities. அதாவது CPCB வந்து SPCBயை பார்த்துக்குது. SPCB என்ன பண்ண போகுது, they are implementing this act. So CPCB வந்து சும்மா சூப்பர்வைஸ் பண்ணுது, SPCB தான் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் நடக்காம பார்த்துக்குது. ஓகே, and it also empowers the SPCB to inspect the premises. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு போய் பார்க்கறதுக்கான பவர் வந்து SPCBக்கு தான் இருக்கு. அண்ட் பெனால்டிஸும் அது வந்து ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா பெனால்டிஸ், அதாவது சில ஃபைன் போடும். ஓகே, ஃபைன் போடும். நெக்ஸ்ட், ஸோ EPA நம்ம பார்த்துட்டோம். ஸோ EPA கீழே என்னென்ன வருது? ஸோ EPAக்கு கீழே பொல்யூஷனுக்கு சம்பந்தமா நடக்குது, அதுக்கு அகேன்ஸ்டா வந்தது. இது கீழே தான் ESEZ, EIA, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனு கிரியேட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா SPCBயும் CPCBயும் தான் இதை வந்து இது பண்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒழுங்கா நடந்துக்கலைன்னா பெனால்ட்டி கொடுக்கறதும் இவங்க தான். ஓகே, ஸோ இதெல்லாம் EPAல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 BDA. ஓகே, BDA நீங்க சொல்லலாம், பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2002ல வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்ததுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ ஆர்டிகல் 253 மூலமா
நம்ம ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட். ஓகே, இதுல என்ன சொல்றாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யுஎன்சிபிடில முக்கியமான புரோட்டோகால் நம்ம சொன்னோம். நகோயா கார்டிஜினோ புரோட்டோகால் ஃபார் பயோ சேஃப்டி, நகோயா புரோட்டோகால் ஃபார் பெனிஃபிட் ஷேரிங், ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங்னு சொல்லிட்டு நகோயா புரோட்டோகால் நம்ம சொன்னோம். அப்புறம் பயோ சேஃப்டின்னு சொல்லிட்டு நம்ம கார்டிஜினோ புரோட்டோகால்னு சொன்னோம். அப்புறம் சிபிடின்றது நம்ம பயோடைவர்சிட்டி ப்ரொடக்ட் பண்றதுக்கான கன்வென்ஷன். ஸோ இந்த முக்கியமான இந்த 3 விஷயங்களும் இதுல இருக்கு. அதாவது இந்த ஆக்டுக்கு கீழே பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றோம். அதுதான் யுஎன்சிபிடியோட முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். அதாவது ஒரு பயோடைவர்சிட்டியை நீங்க காப்பாத்துறீங்க, ஓகே, அதை நீங்க யூஸ் பண்ணாலும் அது அழியாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் சஸ்டைனபிள் யூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிள் ஷேரிங். அதுதான் இந்த நகோயா புரோட்டோகால். ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிள் ஷேரிங். அப்ப ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை நீங்க என்ன பண்ணணும், யாரு அதை வளர்த்து விட்டாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணணும். இப்போ ஒரு ஹனியை நான் எடுக்கிறேன், ஹனி மூலமா நான் ஹனியை கலெக்ட் பண்ணி சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹனி கிடைக்கிறதுக்கு அந்த செடிகளோ அந்த காடையோ யாரு வளர்க்குறாங்களோ அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு நான் அந்த ஹனியை சேல் பண்றதுக்கு மூலமா கிடைச்ச ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும். இல்லை ஏதாச்சும் ஏதோ ஒரு மருந்து அஸ்வகந்தாவோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஹர்ப்ஸோ, அமேசான்ல கிடைச்ச ஹர்ப்ஸோ என் தலைமுடிக்கு எண்ணெயா சேல் பண்றேனோ, அப்படி இருக்கும்போது அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு நான் அந்த பெனிஃபிட்டை ஷேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் fair and equitable sharing of benefits arising from the utilization of genetic resources. So friends, இங்க genetic resources என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே தான். அங்க கிடைக்கிற நேட்டிவான ஜீன், அங்க கிடைக்கிற நேட்டிவான ஸ்பீசஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப இந்தியாவில கிடைக்கிற முக்கியமான ஜெனட்டிக் ரிசோர்சஸ் ஏதாச்சும் ஒரு டர்மரிக்கோ இல்லைன்னா ஒரு அனிமல், ஒரு முக்கியமான இப்ப காங்கேய மாடு இல்லைன்னா கிர் மாடு இல்லைன்னா சஹேல் மாடு, இப்படிலாம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இண்டிஜினஸ் பிரீட்ஸை நீங்க யூஸ் பண்றாலோ, இல்லைன்னா நம்ம கிட்ட மட்டும் கிடைக்கிற செடிகள் மஞ்சள் இல்லைன்னா பாஸ்மதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்டை நீங்க இதுக்கு கீழே இருக்கிற அத்தாரிட்டிஸை தான் கேட்கணும். இப்போ பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நம்ம பாஸ்மதி ரைஸோட ஜீன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் அங்க கல்டிவேட் பண்ணி அதை டெக்ஸ் மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறதுக்கு நம்மளோட இண்டிஜினஸ் ரிசோர்ஸஸை நம்ம காப்பாற்றணும். இன்னொன்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், பட் அவங்க அந்த பெனிஃபிட்டை நம்ம கூட ஷேர் பண்ணணும். இப்போ பாஸ்மதி ரைஸ் அவங்க கல்டிவேட் பண்றாங்க, நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஜீனை சொல்லிட்டோம். ஆனா அவங்க கல்டிவேட் பண்றாங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் ஷேரை நம்மளுக்கு கொடுக்கணும், அதுக்கான ப்ராஃபிட் ஷேரை நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் இவங்க பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு சில இல்லீகலா நடக்கிறதுல இருந்தையும் காப்பாத்துறாங்க. சில நேரம் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு தெரியாம எடுத்துட்டு போறதோ இல்லைன்னா அதை மாத்தி விடுறதோ இல்லைன்னா அவங்க மாத்தின சில ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதோ, இப்போ ஏதாச்சும் ஒரு ஜிஎம்ஓ ரேபிட்டை கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரேபிட்டை கிரியேட் பண்ணி நம்ம நாட்டில் விட்டாங்கன்னா அது ஒரு சூப்பர் ரேபிட் மாதிரி எல்லா ரேபிட்டையும் அழிச்சிடும். ஸோ சூப்பர் ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகும். இல்லைன்னா ஒரு சூப்பர் பெஸ்ட், இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம அதனாலதான் அந்த பயாலஜிக்கல் அட்டாக்னு பேசுறோம், பயாலஜிக்கல் வார்னு பேசுறோம். இப்போ பயாலஜிக்கல் வார்னா என்னன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு நாட்டில் இப்போ சைனாவே எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒரு கோவிட் மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ட்ரெயினை ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷனால கிரியேட் பண்ணி நம்ம இந்தியாவில் இன்ஃபெக்ட் பண்ண விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஃபெக்ஷனால எல்லாரும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பயாலஜிக்கல் வார்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் நம்ம கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்ணுது. பட் இதை இன்டென்ஷனலா பண்ணலைனாலும் அன்இன்டென்ஷனலா நடந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சு பண்ணலாம், இல்ல தெரிஞ்சு பண்ணா அது வார்,
தெரியாம பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரளயமா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாலோ இல்லை நம்ம கிட்ட இருந்து எதாச்சும் எடுத்துட்டு போனாலோ நம்ம கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும்ன்றது தான் இங்க வந்து பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆக்ட் envisages 3 tier structure. இங்க வந்து 3 அத்தாரிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. யாருன்னா நேஷனல் லெவல்ல NBA நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, இது அந்த முனிசிபாலிட்டி லோக்கல் பாடி லெவல்ல பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்போ இந்த பிஎம்சி என்ன பண்ணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை வந்து அது வந்து லிஸ்ட் போடும். அதுதான் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. PBR நம்ம அடுத்து பேசலாம். இந்த பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்தந்த இடத்துல லோக்கல் ஏரியால என்ன மாதிரி பயோடைவர்சிட்டி கிடைக்குதோ அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃப்ராக்ஸ், ஒரு A ஃப்ராக், B ஃப்ராக், C ஃப்ராக், A பட்டர்ஃப்ளை, B பட்டர்ஃப்ளை, C பட்டர்ஃப்ளைனா அந்த முக்கியமான பட்டர்ஃப்ளை, அங்கே கிடைக்கிற பட்டர்ஃப்ளை, அங்கே கிடைக்கிற பார்க்குற ஃப்ராக்ஸு, அங்கே மட்டுமே வளர்ற செடிகள், ஏன்னா எண்டமிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு லோக்கல் ஏரியாவில் அங்கே மட்டுமே வளர்றது மட்டும் என்னன்னு சொல்லுவோம்னா எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எண்டமிக்காக வளர்றது அந்த இடத்துல மட்டும் பார்க்குற மாதிரி பயோடைவர்சிட்டி வந்து அவங்க எழுதி வச்சுக்குவாங்க. இல்லை என்னென்னலாம் அங்கே இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிஎம்சி, ஒவ்வொரு லோக்கல் பாடிஸ்லேயும் ஒவ்வொரு பிஎம்சியும் அவங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர்னு. அவங்க அதை வச்சு எந்த பயோடைவர்சிட்டிலாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், எதெல்லாம் வந்து நம்ம வந்து தாராளமா சேல் பண்ணலாம், அந்த சேல் பண்ணானா ஆனா அதுல இருந்து பெனிஃபிட் ஷேர் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது வந்து பார்த்துக்கும். இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இட் ப்ராஹிபிட்ஸ் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இந்தியன் ஜெனட்டிக் மெட்டீரியல் அவுட் சைட் வித்தவுட் ஸ்பெசிஃபிக் அப்ரூவல். ஸோ ஏதாச்சும் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம இந்தியால இருந்து வெளியே போகுதுன்னா அது NBA கிட்ட இருந்து கேட்டுட்டு தான் நடக்கணும். ஸோ இதுதான் அது, இல்லைன்னா அதை ப்ராஹிபிட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, ப்ரையார் பர்மிஷன். ஸோ முன்னாடி கேட்டுதான் செய்யணும். ஸோ ப்ரையார் பர்மிஷன் இஸ் மேண்டேட்டரி டு கிளைம் IPR ஓவர் பயோடைவர்சிட்டி அண்ட் திஸ் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டர்மரிக் ஈரோடுல பாத்தீங்கன்னா டர்மரிக் அந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து GI டேக்னு சொல்லிட்டு அது ஒரு ஐபிஆர்னா என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு என்னென்ன வரும், பேட்டன்ட், காப்பிரைட். நான் ஒரு சாங் கிரியேட் பண்றேன்னா அதுக்கு வந்து நான் காப்பிரைட் வாங்கிக்குவேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு ட்ரக் கிரியேட் பண்றேன்னா, ஒரு மருந்து கிரியேட் பண்றேன்னா அதுக்கு பேட்டன்ட் வாங்கிக்குவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு கம்யூனிட்டியில ஒரு செடியோ இல்லைன்னா ஒரு அனிமலோ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுமையா இருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து புதுமையா நம்ம பண்றோம்னா அதுக்கு வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு GI டேக் வாங்கிக்குவோம். அது மாதிரி தான் நம்ம திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் பூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு, இது நம்ம ஈரோடு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வாது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜவ்வாது கூட பார்த்தீங்கன்னா GI டேக் வாங்கிடுச்சு. இப்போ ஜவ்வாது எப்படி பண்ணுறாங்க, எப்படி அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதெல்லாம் பாதுகாக்கணுன்றது தான் நம்ம வந்து GI டேக் IPR வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்படி IPR வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க முக்கியமான ப்ராடக்டை எடுத்துட்டு போய் அவங்க IPR வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து பேட்டன்ட்டோ இல்லைன்னா காப்பிரைட்டோ வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால நம்ம கம்யூனிட்டி வந்து அதை லூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஈரோடு மஞ்சள் அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் தன்மையை வந்து மிச்ச கண்ட்ரியோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஃபார்மா கம்பெனியோ அதை வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கான ஷேரை வந்து நம்ம கிட்ட கொடுக்கணும். அண்ட் அவங்க வந்து IPR அதுல இருந்து வாங்கக்கூடாது. ஏன்னா IPR அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் போகும், நம்மளுக்கு அது ஷேர் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க IPR வாங்காம அந்த IPR வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம்னா அது வந்து பெட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்துக்கிறது NBA. ஸோ ப்ரையார் பர்மிஷன் இஸ் மேண்டேட்டரி டு கிளைம் IPR. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி ஈரோடு மஞ்சளை வந்து அதோட தன்மையை யூஸ் பண்றதுக்கு, ஏதாச்சும் ஒரு காஃப் சிரப்ல வந்து யூஸ் பண்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதுல இருந்து IPR வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த IPR வாங்குறதுக்கு யாரை கேட்கணும்னா நம்ம NBA கேட்கணும், அதாவது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, இதுக்கு கீழே கேட்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் ஒரு பொட்டேட்டோ வெரைட்டி, அந்த பொட்டேட்டோ வெரைட்டியை பார்த்தீங்கன்னா பெப்சிகோட லேஸ் கம்பெனி, அந்த லேஸ் கம்பெனி வந்து இந்த பர்டிகுலர் பொட்டேட்டோ வெரைட்டியை வந்து அவங்க வந்து IPR வாங்கியிருந்தாங்க.
ஸோ இப்படி ஐபிஆர் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா லேஸ் கம்பெனி வந்து இந்த பர்டிகுலர் பொட்டேட்டோ வெரைட்டிக்கு நான் வந்து ஐபிஆர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரு கேட்கணும்னா என்பிஏ கேட்கணும். ஸோ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஆனால் இதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது என்ன எக்ஸெப்ஷன்ஸ்னா, இந்த மாதிரி பெப்சிகோ லேஸ் கம்பெனி இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ வெரைட்டியை வந்து நீங்க தாராளமா ஐபிஆர் வாங்கிக்கலாம். ஆனா இதை வந்து காலங்காலமா ட்ரெடிஷ்னலா கல்டிவேட் பண்ற ஃபார்மர்ஸ் வந்து இதை வந்து தாராளமா கல்டிவேட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னா, இந்த பெப்சிகோ லேஸ் கம்பெனி என்ன பண்ணுச்சு, இந்த பர்டிகுலர் பொட்டேட்டோ வெரைட்டியை நாங்க ஏற்கனவே ஐபிஆர் வாங்கிட்டோம், அதனால இந்த ஃபார்மர்ஸ்லாம் இதை கல்டிவேட்டே பண்ணக்கூடாது, நாங்க சொல்ற ஃபார்மர்ஸ் தான் இதை கல்டிவேட் பண்ணோம், நாங்க சொல்ற இடத்துல தான் கல்டிவேட் பண்ணோம், எங்க மூலமா தான் கல்டிவேட் பண்ணணும், அந்த கல்டிவேட் பண்ண எல்லாமே எங்க கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து முடியாது. ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் இங்க இருக்கு, அதை நம்ம பேசலாம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோவா நீங்க தான் ஐபிஆர் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ஆனா இதை காலங்காலமா கல்டிவேட் பண்ண ஃபார்மர்ஸை வந்து இதை வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது, அவங்க தாராளமா பண்ணிக்கிட்டே போகலாம், அவங்கள வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றத இதை சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த யூஸ் ஆஃப் ஜிஎம் ஆர்கனிசம். இப்போ ஜிஎம் மஸ்டர்ட் வருது, இல்லைன்னா பிடி காட்டன் வருது அப்படின்னா அதை ரெகுலேட் பண்றதும் இவங்க தான். ஓகே. அண்ட் இட் எஸ்டாப்ளிஷஸ் நேஷனல், அதுதான் ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க. ஓகே, நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, லோக்கல் லெவல். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் என்பிஏ. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பிஏட்ட கேட்டுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஐடென்டிஃபைஸ் த த்ரெட்டன்ட் ஸ்பீசஸ். இட் ரெகுலேட்ஸ் த கலெக்ஷன், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசஸ். அண்ட் டைகருக்குன்னா யார்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க, என்டிசிஏ. ஓகே. எனி கிரீவன்ஸ் ரிலேட்டட், அதாவது இந்த ஆக்டுக்கு கீழே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா யார்கிட்ட போகணும்னா என்ஜிடி. என்ஜிடினா இட் இஸ் அ ட்ரிபியூனல். இதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இது ஒரு கோர்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி, பட் ஒரு செமி கோர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ட்ட தான் இதுக்கு கீழே யாராச்சும் இப்போ பெப்சிகோ லேஸ் கம்பெனியோ இல்லை அந்த ஃபார்மர்ஸோ இந்த பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போவாங்கன்னா இந்த என்ஜிடி கிட்ட தான் போவாங்க. ஓகே. And act exempts, இதுதான் நான் சொல்றேன். ஓகே, act exempts Indian biological resource that are commonly traded. ஸோ காமனா ட்ரேட் பண்றதை வந்து நீங்க தடுக்க கூடாது. அண்ட் ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணாலும் நீங்க தடுக்க கூடாது. அண்ட் கல்டிவேட்டர்ஸ் இல்ல பிரீட்ஸ் வந்து அவங்க, அதாவது காலங்காலமா அதுல இருந்து பிரீட்ஸ், அதாவது பிரீட்ஸ்னா இது வெதை நெல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நெல்லை வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் நெல்லை வந்து நான் வந்து பயிரிடுறேன்னா வெதை நெல்லுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து வைப்பேன். ஸோ அதாவது அடுத்த கல்டிவேஷனுக்கு எடுத்து வைப்பேன். ஸோ வெதை நெல்ல இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் வெதை நெல்லை வந்து நான் வந்து ஐபிஆர் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், நான் ஒரு வெரைட்டி ஆஃப் நெல்லை வந்து நான் வந்து ஐபிஆர் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு ஃபார்மர் வந்து அந்த நெல் வெரைட்டியை வந்து காலங்காலமா கல்டிவேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து தாராளமா அதை பண்ணலாம். நான் வந்து அவரை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அண்ட் அவர் வந்து அந்த நெல்லுல இருந்து விதை நெல் வச்சும் அடுத்த தடவை கல்டிவேட் பண்ணலாம். ஸோ விதை நெல் வைக்கிறதையும் நான் வந்து இது சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ அதுதான் இங்க கல்டிவேட்டர்ஸ் அண்ட் பிரீட்ஸும் அவர் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸோ ரிசர்ச்சுக்கும் இது அலோடு. ஓகே, ரிசர்ச்னாலையும் நீங்க வந்து பயோடைவர்சிட்டிலாம் வாங்கிக்கலாம். ஓகே, பிட்வீன் இந்தியா அண்ட் ஃபாரின். ஸோ ஃபாரின் இருந்தாலும் இந்தியா கூட அவங்க பண்ணாங்கன்னா இவங்க அலோவ் பண்றாங்க. ஓகே. ஸோ என்பிஏ-ஓட அப்ரூவல் வந்து எந்த ஒரு பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றதுக்கும் வேணும். ஆனா அந்த பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் வந்து காலங்காலமா ஒரு ஃபார்மர் கல்டிவேட் பண்ணாலோ, ட்ரெடிஷ்னலா கல்டிவேட் பண்ணாலோ, இல்லைன்னா அது ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு இந்தியன் கம்பெனியும் ஃபாரின் கம்பெனியும் சேர்ந்து யூஸ் பண்ணாலோ, இல்லைன்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா காமனா ட்ரேட் ஆனாலும் அது வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த ஒரு இது. ஓகே. அண்ட் இட் ப்ராஹிபிட்ஸ் ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் ப்ரையர் அப்ரூவல். என்னெல்லாம் இட் ப்ராஹிபிட்ஸ்? ஆப்டைனிங் எனி பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் அக்கரிங் இன் இந்தியா ஃபார் இட்ஸ் ரிசர்ச் or commercial utilization, the transfer of the results of any research relating to poverty, biological resources occurring in or obtained from India. Friends, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது. அதாவது இப்போ ரீசெண்டா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் மாறினது தான் இது.
ஓகே, இதெல்லாம் மாறினது. அதாவது இப்ப ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் நடந்தது, இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ரிசர்ச்சுக்கெல்லாம் நீங்க என்பிஏ, அதாவது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியே கேட்கணும். பட் இப்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எக்ஸம்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரிசர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸம்ட் ஆயிடுச்சு. ஓகே, கமர்ஷியல் யூட்டிலைசேஷன் ஆமா நீங்க கேட்கணும். காலங்காலமா ட்ரேட் பண்ணா ஓகே, பட் கமர்ஷியலா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கட்டாயம் நீங்க அப்ரூவல் கேட்டுதான் ஆகணும். ஓகே, அண்ட் கிளைம் ஆஃப் எனி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் எனி இன்டர்வென்ஷனும் நீங்க கேட்கணும். அண்ட் ரிசர்ச்சுக்கு பட் ரிசர்ச்சுக்கு திருப்பி எக்ஸம்ட் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, இப்போ எக்ஸம்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் நடந்ததுல எக்ஸம்ட் ஆயிடுச்சு. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து will consult the NBA to notify the threatened species, designating institutions as repositories. So, என்னென்ன biological resources நம்ம கண்ட்ரியில இருக்கு அப்படின்னு ஒரு லைப்ரரி மாதிரி கிரியேட் பண்றது தான் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைப்ரரின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெக்கார்டுன்னு நினைச்சுக்கோங்க. லைப்ரரி இல்லைன்னா ரெக்கார்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டு கிரியேட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து NBA கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த ரெக்கார்ட் பண்றதை பண்ணுவாங்க. ஓகே, and the act stipulates all offenses under its cognizable and non-bailable. ஸோ இந்த ஏதாச்சும் அஃபென்சஸ் இந்த மாதிரி நீங்க நடந்துக்கலைன்னா எல்லா அஃபென்சஸ் என்னன்னா உடனே உங்களை பார்த்தோன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வாரண்ட் இல்லாம வாரண்ட் இருக்கான்னு கேட்டா இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் வாரண்டே இருக்காது. வாரண்ட் இல்லாம கூட நீங்க அவங்கள வந்து ஜெயில பிடிச்சி போடலாம். ஸோ அதுதான் காக்னிசபிள். வாரண்ட் இல்லாம நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் காக்னிசபிள். ஏன்னா எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, திடீர்னு ஒரு விஷயத்த வந்து உடனே பண்ணாதான் அவங்க வந்து அந்த விஷயத்த பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில எவிடன்சஸ் வந்து மறைச்சிடுவாங்க. ஸோ அதனால உடனே பார்த்தோன்னே தெரிஞ்சோடனே அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்து ரைட்ஸ் இருக்கு. அண்ட் நான் பெயிலபிள் தான், பெயிலில் நீங்க வெளியே வர முடியாது. ஓகே, அண்ட் NBA ஹெட் குவார்டர் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஓகே, NBAயோட ஹெட் குவார்டர் வந்து சென்னை, தமிழ்நாடுல இருக்கு. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியில வந்து என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு சேர்பர்சன், 3 ex officio member from the Ministry of Tribal Affairs and 2 from the Ministry of Environment and Forest. மெயின் ஃபங்க்ஷன், BMC யோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர்னு ஒன்று கிரியேட் பண்றது. ஸோ NBAல ஹெட் குவார்டர் எங்க, மெம்பர்ஸ் யாரெல்லாம், அப்புறம் BMCயோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஸ்டேட் கவர்மெண்ட் in consultation with the local bodies may notify the areas of biodiversity important as biodiversity heritage site, BHS. இது என்னன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஒரு இடத்த வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான பயோடைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது லோக்கல் பாடிஸ்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்த வந்து நம்ம பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு மாத்தலாம் அப்படின்னு மாத்துவாங்க. அண்ட் தீஸ் ஆர் ஈகாலஜிக்கலி ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டம். ரொம்ப ஈகாலஜிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான இடம். அது ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா உடனே அது வந்து அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து ப்ரொடக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ எதை வந்து அவங்க ப்ரொடக்ட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹை எண்டமிக். ஸோ அங்க இருக்கிற செடி கொடி விலங்குகளை வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஹை எண்டமிசம் இருக்கும், ரிச்னஸ் ஆஃப் வைல்டு இருக்கும், ரேர் அண்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கும், கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. அண்ட் வைல்டு ஆன்செஸ்டர் ஆஃப் டொமஸ்டிக் ஆர் கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ். ஓகே, அதாவது வைல்டு ஆன்செஸ்டர்ஸ் இருக்கும், அதாவது அதோட மூதாதையர்கள் இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ ரைஸ் கல்டிவேட் பண்றோம்ல, ஆக்சுவலா இப்ப இருக்கிற ரைஸ் வந்து நம்மளோட ஆக்சுவல் ரைஸே இல்லை. அது வந்து ரொம்ப கரடு முரடா இது இருக்கும். ஈவன் வாழைப்பழம் கூட நான் வந்து நம்மளோட வைல்டு வெரைட்டி எப்படி இருக்குன்னா நிறைய பெரிய பெரிய விதை இருக்கிற இதுதான் நம்மளோட பனானாவே, அதாவது வாழைப்பழமே. இப்ப இருக்கிறது வந்து ஹைபிரிட் வெரைட்டி, எல்லாமே ஹைபிரிட் ஆயிடுச்சு. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முரடா நிறைய விதைகள் இருக்கிறது தான் வாழைப்பழம்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது வந்து ரெண்டு செடிகளுக்கு நடந்த ஒரு இது சேர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இப்ப பொமக்ரேனட்ல பாத்தீங்கன்னா வைல்டு வெரைட்டி, இது ஹைபிரிட் வெரைட்டின்னு இருக்கு. வாட்டர்மெலன்லயும் பாத்தீங்கன்னா வைல்டு வெரைட்டி, ஹைபிரிட் வெரைட்டி இருக்கு. இப்படி வரும்போது ஹைபிரிட் மட்டும்தான் இருக்கும், வைல்டு அப்படியே அழிஞ்சு போயிடும். அதாவது ஒரிஜினல் வெரைட்டி அழிஞ்சே போயிடும், வெறும் ஹைபிரிட் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி ஹைபிரிட் மட்டும் இருக்கிறதுல முக்கியமா வைல்டு இருக்கிற ஸ்பீசஸ் இருக்கிற இடம் இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ். ஓகே, so and areas having any of the following characteristics may qualify. So இதுல ஏதாச்சும் characteristics இருந்ததுன்னா அது வந்து ஸோ இந்த லிஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்தியா மேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே,
So this is what you have to understand. See, Aminpur Lake. Aminpur Lake la pathina romba important. Okay. Telangana la irukka? Yes, it is in Telangana. Okay. Biological diversity la recent நடந்த amendment 2021 ல நடந்த amendmentல என்ன நடந்திருக்குன்னா, access to biological resources and associated knowledge. அதாவது everyone have access. So நீங்க வந்து ஒரு பயாலஜிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா அதுக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்போ ஒரு இன்சுலினை வந்து ஒரு சீவீட்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தனி ஒருவன் படத்துல கூட சும்மா ஒரு சொல்லுவாங்க, அதுதான் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். ஸோ இந்த இன்சுலினை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயாலஜிக்கல் ரிசோர்சஸ்க்கு நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கணும். எப்போ ஆக்சஸ் இருக்காதுன்னா, அவங்க வந்து அதுக்கு பேட்டன் வாங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரிசோர்சஸ் இருக்காது. அது வந்து அவங்க பணமாக சேல் பண்ணுவாங்க, ட்ரக்ஸாக சேல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ Biological Diversity Act requires prior approval or intimation for the regulatory authority based on the origin of the entity. ஸோ எந்த ஒரு பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, சேல் பண்ணுறதுக்கு, அதை வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கணும். பட் பில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா எக்ஸம்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. அதாவது எதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கோ அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் பண்ணலான்றது கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ரிசர்ச்சுக்கு வந்து இவங்க எக்ஸாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே வந்து கமர்ஷியலாக நீங்கள் அதை ட்ரக் ஒரு மருந்தாக வந்து விற்றீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவங்க கிட்ட கேட்டு தான் செய்யணும். ஓகே. அண்ட் அப்ரூவல் ஃபார் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வில் பி ரெக்வயர்ட் பிஃபோர் த கிராண்ட் ஆஃப் த IPR. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில் ப்ரொவைட்ஸ் that the approval will be required before the grant rather than the application. அப்போ அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு IPR வாங்கும் போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், இதுக்கு முன்னாடி. பட் இப்போ வந்து IPR கிராண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் அப்ரூவல் வாங்கினா போதும். ஓகே. அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் வந்து மானிட்டரியாகவும் இருக்கணும், நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸும் அந்த லோக்கல் பீப்புளுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் காசாக மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இது ஒரு படிப்பு அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக நீங்கள் அவங்க ப்ராடக்டை நீங்கள் வாங்கி அதை கமர்ஷியலாக சேல் பண்ணிங்கன்னா அந்த லோக்கல் பீப்புளுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே. ஓகே. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, இங்கே அமீன்பூர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இது வந்து கிராஃபிக் நம்ம மேப்பில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து PPT வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து பாருங்கள். ஸோ ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட் பில் 2021 சில சேஞ்சஸ் நடக்குது, சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் ஃபார் IPR வந்து நீங்கள் அந்த IPR கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணால் போதும், அப்ளிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஷேரிங், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டரியாகவும் நான் மானிட்டரியாகவும் பண்ணணும். அதாவது காசு கொடுக்கறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு வேலை எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது, அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணணும். ஓகே. ஏன்னா பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லோக்கல் பீப்புளுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து ஷேர் பண்ணுறது காசாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைன் மட்டும் போட்டுட்டு ஜெயில் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லாமல் டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. டீக்ரிமினலைஸ்னா என்னன்னா, ஓகே, இதுக்கு முன்னாடி பெனால்ட்டினா ஜெயிலும் இருக்கும் ஃபைனும் இருக்கும். பட் டீக்ரிமினலைசேஷனா என்ன, ஜெயில் டேர்ம் இல்லாமல் வெறும் ஃபைன் மட்டும் அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் டீக்ரிமினலைசேஷன். ஸோ இதுக்கு கீழே ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் மட்டும் போடுவாங்க, நீங்கள் ஜெயிலில் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. கன்சர்ன்ஸ் என்ன, அந்த பில்லில் வந்து என்னென்ன கன்சர்ன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, லோக்கல் பாடிஸோட ரோலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஃபார் ஆப்டைனிங் ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ஆஃப் த லோக்கல் அண்ட் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இங்கே யாருன்னா வெறும் கவர்மெண்ட் அஃபீஷியல் தான், ஜட்ஜஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட்ல இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் பெனால்ட்டி டெசிஷன் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுறது இல்லை, அதையும் ஒரு ஆஃபீஸர் தான் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜுடிஷியல்ல இருந்து வர்றது தான் நல்ல தீர்ப்பாக இருக்கும். பட் அது நடக்கிறது இல்லைங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஓகே. ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன்லேருந்தையும் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்லேருந்து தடுக்கிறதுக்காக
டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்காகவும் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் ஒரு முக்கியமான கன்வென்ஷன். ஓகே, அண்ட் ஃபாரஸ்ட் லேண்டை நீங்கள் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு மாற்றி விடுறதுக்கு, அதாவது இனிமேல இருந்து இது ஃபாரஸ்ட் இல்லை, இதில் நீங்கள் பில்டிங் கட்டலாம், நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நான் ஃபாரஸ்ட்டாக யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய நேரத்தில் டீநோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் டீநோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டில்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம குருகிராம்னு சொல்கிற நம்ம ஹரியானாவில் இருக்கிற குர்கான், அதுவும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபாரஸ்ட். இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டாக இருந்தது. இப்போ அது டெல்லியோட சேட்டலைட் சிட்டியாக மாறிடுச்சு. அதனால என்ன ஆச்சு, அங்கே ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்டெல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதை டீநோட்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்த பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. டெல்லியோட சேட்டலைட் சிட்டியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த ஏரியா அழிஞ்சு போகுது. ஸோ அதனால ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான் இது. ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு டீநோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுலேருந்து நம்ம தடுக்கணும். ஸோ அதை இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, டீநோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா டீரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஏன்னா ஃபாரஸ்ட்னா என்னன்னு எந்த ஆக்டுக்கு கீழே வரும்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். ஸோ இந்த ஒரு ஏரியா இருக்கு, இந்த ஏரியா நான் இனிமேல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது எதுலேருந்து வரும்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். ஓகே, இந்தியன் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் படம் மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், இந்தியன் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டை மாறுறதுலேருந்து தடுக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல டீரிசர்வேஷனை ப்ரிவென்ட் பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் த லீசிங் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் டு பிரைவேட் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக பிரைவேட் கிட்ட நீங்க லீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதும் இந்த ஆக்ட் தான். அண்ட் ப்ரிவென்ட் கிளியர் ஃபெல்லிங் ஆஃப் நேச்சுரலி க்ரோன் ட்ரீஸ். அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டேட் தான் ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பவரை சென்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் சென்டருக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ ஈஸியாக ஸ்டேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நிறைய ப்ரைவேட் பீப்புள் என்ன பண்ணாங்க, இந்த வுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக போயிடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு அந்த பவரை சென்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டரை ரீச் பண்ணுறதே நீங்கள் கஷ்டம். அப்படியும் நீங்கள் அப்ரூவல் கேட்டால் நிறைய ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த பவர் ஆஃப் de-reserving the forest and leasing the forest is given to the center. ஸோ சென்டர் கிட்ட இருந்து லீஸ் வாங்கி தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் சும்மாவே இருந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஆஃப் அத்தாரிட்டி சென்டருக்கு கொடுத்துட்டாங்க. பட் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே மட்டும் தான் கரப்ஷன் நடக்குது, அங்கேயும் தானே கரப்ஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அண்ட் it primarily applies to forest land recognized by the Indian Forest Act 1987, so 1927 or state recordல 1980 வரை. ஸோ 1980ல இருந்து ஸ்டேட் ரெக்கார்டில் ஃபாரஸ்ட்னு அது இருந்ததுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஆக்டுக்கு கீழே வரும். ஓகே, ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927ல எதெல்லாம் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்காங்களோ அண்ட் 1980லேருந்து ஸ்டேட் ரெக்கார்டில் எதெல்லாம் ஃபாரஸ்ட்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். ஓகே, அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஹிந்தியில் வான் சன்ரக்ஷன் இவாம் சம்வர்தன் அதிநியம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, வான் அதிநியம் அப்படின்னு கூட சொல்லுங்க, வான் அதிநியம், அவ்வளோதான். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வான் அதிநியம். ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா, லேண்ட் டிக்ளேர்ட் அஸ் ஃபாரஸ்ட், எந்த ஏரியாலாம் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க, எதெல்லாம் இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, whichever is considered as a forest, okay, or notified as a forest after 1980, and those area which are converted to non-forest before 1996. okay, அதாவது நான்-ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து நான் ஃபாரஸ்டா மாறுது. இது 1996க்கு முன்னாடில இருந்து. ஓகே, அண்ட் 1980க்கு அடுத்து ஃபாரஸ்டா இருக்கிறது. அப்படின்னா இந்த கேப்ல இதுல என்ன ஆச்சுன்னே தெரியல. அதாவது 1996க்கு முன்னாடி ஃபாரஸ்டா இருந்து நான் ஃபாரஸ்டா மாறினதையும்
1980க்கு அப்புறம் நீங்கள் ஃபாரஸ்ட்னு சொன்னதையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது. பட் 1996லேருந்து 1980க்குள்ளே இருக்கிற ஃபாரஸ்ட்டை இது எதுவுமே சொல்லலை. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே, அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் எதெல்லாம் எக்ஸம் பண்ணுது, இது ஒரு பெரிய பிரச்சனை தான். 0.10 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் கனெக்டிவிட்டி பர்பஸஸ். ஸோ ஒரு ரோடு இருக்குன்னா அதுலேருந்து 0.10 ஏக்கரை வந்து அது எக்ஸம் பண்ணிடுது. அண்ட் அப் டு 10 hectares ஃபார் செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்மி கேம்ப் இருந்ததுன்னா, ஒரு ஆர்மியோட கேம்ப் இருந்ததுன்னா அங்கேருந்து 10 hectare வந்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 5 hectares இன் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதுவும் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னா நக்சலைட் ரீஜன். ஓகே, அதாவது இந்த ரெட் காரிடர்னு சொல்லுவாங்க. அதாவது நக்சலைட் அந்த மாவோயிஸ்டோட ஐடியாலஜியை படி நடக்கிற டெரரிஸ்ட் கேங் குரூப்புக்கு தான் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவாங்க. இல்லை கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பை தான் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவாங்க. அது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரெட் காரிடர்னு சொல்லுவாங்க. இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த இடத்துலலாம் வந்து நிறைய நக்சலிசம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 hectares வரை அதை வந்து நமக்கு ப்ரொடக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அண்ட் 100 kilometers ஆஃப் இன்டர்நேஷனல் பார்டர் LIC அண்ட் LOC அதுவும் எக்ஸம்ட் ஆயிருக்கு. அப்படின்னா எதை தான் காப்பாத்துறீங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளோ எக்ஸம் பண்ணிட்டாங்க இதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா எத்தனையோ இடத்த வந்து நான் ஃபாரஸ்ட்டாக மாற்றி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் சொல்கிறாங்க. அண்ட் பெர்மிட்டட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஜூவு, ஈகோ டூரிசம், சில்விகல்ச்சர்னா என்ன, செடி மரங்கள் வளர்க்குறது சில்விகல்ச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு சர்வேயும் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் லீசிங் ஆஃப் லேண்ட் வந்து யார்கிட்ட கேட்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ரையார் அப்ரூவல் வந்து வாங்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால நிறைய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் கோதவர்மன் திருமல்பாடு ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இதில் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட்ல இப்படி சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது மட்டும்தான் ஃபாரஸ்ட், அதாவது 1996க்கு முன்னாடி ஃபாரஸ்டாக இருந்தும் நான் ஃபாரஸ்டாக மாறினதும் 1980க்கு அப்புறம் நடந்ததும் ஃபாரஸ்ட்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. கோதவர்மன் ஜட்ஜ்மெண்ட்டில் நான் என்ன சொன்னேன், கோதவர்மன் ஜட்ஜ்மெண்ட்டில் நான் வந்து எதெல்லாம் டிக்ஷனரியில் ஃபாரஸ்ட்னு கருதப்படுதோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபாரஸ்ட்னு தான் சொல்லணும். அது ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிச்சோ இல்லையோ, சென்டர் டிக்ளேர் பண்ணிச்சோ இல்லையோ, டிக்ஷனரி மீனிங் படி எதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆகுமோ அது எல்லாமே ஃபாரஸ்ட் தான். நீங்கள் உங்கள் ரெக்கார்டில் வந்து ஃபாரஸ்ட்னு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது எல்லாமே ஃபாரஸ்ட் தான். நீங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், அப்படி தான் நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லுது நம்ம கோதவர்மன் கேஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன் அதை கேளுங்க, ஃபாரஸ்ட்னா என்ன நான் சொன்னேன்ல அதை கேளுங்க, நீங்கள் வாட்டுக்கு ஃபாரஸ்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து ஸ்டே பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட்டில் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதவர்மன் திருமல்பாடு கேஸில் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை. யார் இதை வந்து ஃபைல் பண்ணானா, நீல்கிரிஸ் ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக TN கோதவர்மன் திருமல்பாடுன்னு ஒருத்தவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீல்கிரி ஃபாரஸ்ட்டில் நிறைய டிம்பர் வந்து வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட்டட் த வேர்ட் ஃபாரஸ்ட் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் அக்கார்டிங் டு இட்ஸ் டிக்ஷனரி மீனிங். டிக்ஷனரியில் ஃபாரஸ்ட்னா என்ன, அதை வச்சு தான் நீங்கள் ஃபாரஸ்ட்னு குறிப்பிடணும், நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா ப்ரைவேட் எஸ்டேட்ஸ் கூட ஃபாரஸ்ட்டாக மாறிடும். ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைவேட் லேண்டாக இருந்தாலும் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், எஸ்டேட்டாக இருந்தாலும் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் சும்மா ஒரு வீட்டில் வந்து நிறைய மரம் வளர்க்கணும்னு நினச்சிட்டு ஆசையாக போட்டு நீங்கள் மரம் வளர்த்திங்கனாலும் அதை கூட அவங்க ஃபாரஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா டிக்ஷனரி மீனிங்கில் அப்படி தான், அவ்வளோ ப்ராடாக வந்து ஃபாரஸ்ட்னு சொல்கிற அளவுக்கு டிக்ஷனரி மீனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிக்ஷனரியில் இருக்கிறதுனால கோர்ட்டோட முக்கியமான எண்ணம் என்ன, எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணணுன்றது தான் எண்ணம். ஸோ அதனால எவ்வளோ மேக்ஸிமமாக ஃபாரஸ்ட்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுன்றதுனால தான் அவர் வந்து சொல்கிறாங்க. பட் இது வந்து ஸ்டேட்டுக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு பெரிய சண்டை தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ணணும்னு ஸ்டேட் நினச்சிட்டு இருக்கு. பட் எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்னு சொன்னீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே இருக்காது. பட் அதுவும் பண்ணிதானே ஆகணும், என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இட் கவர்ஸ் ஆல் ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைஸ்டு ஃபாரஸ்ட் அண்ட் ஆல்சோ இட் ஆஃபர்ஸ் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
ஆன் மேனேஜிங் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இந்த கேஸ்ல வந்து எப்படி ஒரு ஃபாரஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து 1996 கோதவர்மன் ஜட்ஜ்மெண்ட்டை தான் நீங்க கேட்கணும். ஸோ ஃபாரஸ்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆர் ஓனர்ஷிப், அது ட்ரை ஃபாரஸ்டாக இருக்கட்டும், வெட் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், மாய்ஸ்ட் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா டெம்பரேட் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், ட்ராபிக்கல் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஃபாரஸ்டாக இருக்கட்டும், அது என்ன மாதிரி ஃபாரஸ்டாக இருந்தாலும் ஃபாரஸ்ட் டிக்ஷனரி மீனிங்கில் அப்ளை ஆச்சுன்னா அது வந்து ஃபாரஸ்ட் தான். இன்னொன்று நீங்கள் ஸ்டேட் ரெக்கார்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அது ஃபாரஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கான்செப்ட் ஆஃப் டீம்டு ஃபாரஸ்ட், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி இது வந்து ஒரு டீம்டு ஃபாரஸ்ட், இது வந்து ஃபாரஸ்ட்டாக கருதணும் அப்படின்ற மாதிரி டீம்டு ஃபாரஸ்ட்டு ஒன்று குறிப்பிடுறாங்க. அண்ட் ஃபாரஸ்ட் லைக் ட்ராக்ஸ்ன்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிசீவிங் த ஃபைனல் அப்ரூவல். ஸோ சுப்ரீம் கோர்ட் ரூல்டு that the creation of zoos or safaris by any government or authority must receive final approval from the court. இனிமேல நீங்க ஜூலாம் போட்டீங்கன்னா நீங்க கோர்ட்டு கிட்ட கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிகிட்ட கேட்டது மட்டும் பத்தாது, எங்ககிட்டயும் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுது. ஓகே, சஃபாரினா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நேஷனல் பார்க்குக்கு நடுவில் வந்து நீங்க வந்து இந்த ஜீப்ல எல்லாம் போவீங்களா, அதுதான் சஃபாரி. ஸோ உள்ளுக்குள்ள வண்டியில கூட்டிட்டு போவாங்க சஃபாரிஸ் அப்படின்னு. ஸோ சஃபாரி அதுதான் நேஷனல் பார்க்குள்ளேயோ இல்லை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்குள்ளேயோ நீங்கள் வந்து வண்டியில் போகிறது தான் சஃபாரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே ஜூக்குனாலும் சஃபாரிக்குனாலும் நீங்கள் வந்து கோர்ட்டோட அப்ரூவலும் கொடுக்கணும்னு வாங்கிக்கணுன்றதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த வேர்டிக்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த 2023 நடந்த அமெண்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன வேர்டிக்ட் கொடுத்தாங்கன்னா, ஆல் என்கம்பாசிங் டிக்ஷனரி மீனிங் தான் இனிமேல் நீங்கள் ஃபாரஸ்ட்டாக கருதணும். என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி ஷுட் இஷ்யூ அ சர்க்குலர். இது நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து ஒரு சர்க்குலர் எல்லாருக்கும் சொல்லுங்க, இனிமேல் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் எதெல்லாம் டிக்ஷனரி மீனிங்ல ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுதோ எல்லாமே ஃபாரஸ்ட் தான் அப்படின்னு நீங்க வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிடுங்க. அப்புறம் ஜூஸ் அண்ட் சஃபாரி எங்களோட அப்ரூவல் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது, இல்லை ரெகுலேட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927, இது எதுக்கு? Protecting and conserving the forest. It is conserving the environment by categorizing forest into reserve forest, protected forest, village forest. So 3 types of forest வந்து இங்க சொல்லியிருக்காங்க. Reserve forest, protected forest, village forest. ஓகே, இது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, அண்ட் இட் இஸ் ப்ரொவைடிங் அஃபென்ஸ். ஸோ என்ன பெனால்டிஸ், ஸோ எதெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த ஃபாரஸ்ட்ல ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கான பெனால்டிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இஸ் மோஸ்ட் ப்ரொடக்டட். ஓகே, அது இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் மோஸ்ட் ப்ரொடக்டட். அண்ட் எதெல்லாம் இதில் பண்ணக்கூடாதுன்னா, ட்ரீஸை கட் பண்ணக்கூடாது, கேட்டில் கிரேஸ் பண்ண விடக்கூடாது, ரிமூவிங் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸு, குவாரிங், ஃபிஷிங்கு, ஹண்டிங், இதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து வந்து வாட்டர் ஆக்ட், அடுத்து வாட்டர் செஸ் ஆக்ட், அடுத்து வந்து ஏர் ஆக்ட். இந்த 3 தான். ஓகே, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொல்யூஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆக்ட். ஓகே, அண்ட் 1988 வந்து இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பியூரிட்டி ஆஃப் வாட்டரை வந்து கொண்டு வரதுக்காக இந்த வாட்டர் ஆக்ட். ஓகே, இதுக்கு கீழே தான் யாருக்கு கிரியேட் பண்ணுறாங்க? எஸ்பிசிபியும் சிபிசிபியும் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் Environmental Protection Act. It is this act which is creating this CPCB and SPCB. ஆனா என்விரான்மெண்ட் பொல்யூஷனையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட்லையும் இவங்க வேலை செய்கிறாங்க, இதுக்கு கீழேயும் வேலை செய்கிறாங்க. ஆனால் கிரியேட் பண்ணது யாரு? வாட்டர் ஆக்ட். அடுத்து ஏர் ஆக்ட்லையும் இந்த எஸ்பிசிபியும் சிபிசிபியும் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஹோல்சமாக எல்லா என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸையும் பார்த்துக்கிறது என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் பொல்யூஷனையும் ஏர் பொல்யூஷனுக்கும் தனித்தனி ஆக்ட் இருக்கு, அதையும் பார்த்துக்கிறது எஸ்பிசிபியும் சிபிசிபியும் தான். ஓகே, அண்ட் சிபிசிபி வந்து இட் பெர்ஃபார்ம்ஸ் த சேம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு எஸ்பிசிபி, யூனியன் டெரிட்டரிக்கு சிபிசிபி. ஆனால் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்டில் என்ன பார்த்தோம்? சிபிசிபி இஸ் ஹேவிங் அ சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் ஓவர் எஸ்பிசிபின்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிசிபி வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு பார்த்துக்கும், எஸ்பிசிபி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனி எஸ்பிசிபி இருக்கும், அது தனித்தனியாக பார்த்துக்கும். ஓகே, they will control the sewage and industrial effluents discharge by approving, rejecting or imposing conditions. ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கழிவு நீர் வருதுன்னா அந்த கழிவு நீர் வரதுக்கு அந்த கழிவு நீர் எங்கே போய் சேரணும், அதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பணும், நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணணும், இப்படிலாம் கண்டிஷன் போடுறது இந்த எஸ்பிசிபி தான். ஓகே,
And Act grants power to SPCB and CPCB to take sample for analysis. So sewage-ல இருந்து sample எடுத்து அவங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு, என்னென்ன அழுக்கு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இதை இங்க விடலாம், இல்லை நீங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணவே கூடாது, அதை ஒழுங்கா நீங்க வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்றது வந்து சிபிசிபியும் எஸ்பிசிபியும். ஓகே. அண்ட் அமெண்ட்மெண்ட் 1988க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் வாஸ் டேக்கன் அஸ் அ கிரிமினல் ப்ராசிக்யூஷன். ஓகே, கிரிமினல் அஃபென்ஸா எடுத்துக்கிட்டாங்க. பட் 1988 அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்பிசிபியும் சிபிசிபியும் ஒரு இண்டஸ்ட்ரி தப்பு பண்ணுச்சுன்னா அதை க்ளோஸ் பண்றதுக்கு கூட வந்து ஒரு பவர் இருக்கு. ஓகே. அண்ட் வாட்டர் செஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? செஸ் இஸ் நத்திங் பட் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். அப்படின்னா சர்சார்ஜ் என்ன மேம்னா, சர்சார்ஜும் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான், செஸ்ஸும் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான். இப்போ நான் ஒரு என்னோட இன்கம் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, அந்த 10,000ல நான் 10 ரூபாய் வந்து டேக்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 ரூபால 2% வந்து செஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 10,000ல 10 ரூபாய், அதுலயும் பாத்தீங்கன்னா 2 ரூபாய் வந்து நான் வந்து செஸ்ஸுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே 2 ரூபாய் நான் சர்சார்ஜுக்கும் கொடுக்கலாம். ஆனா இந்த 2 ரூபாய் செஸ்ன்னு கலெக்ட் பண்ணாங்கன்னா அந்த 2 ரூபாய் எங்க போய் சேரும்னா, ஒரு ஃபண்டு வாட்டரை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்குன்னு அதுக்குன்னு தனியா ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும்தான் போகும். ஆனா சர்சார்ஜ்னு போனா நீங்க எதுக்கு வேணாலும் அதை செலவு பண்ணிக்கலாம். பட் வாட்டர் செஸ்ன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். ஓகே. இப்போ எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று இருக்கு, எஜுகேஷனுக்கு மட்டும்தான் அந்த காசை வந்து செலவு பண்ணணும். ஸோ அது மாதிரி வாட்டர் செஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்றாங்க, அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகே. எவ்ரி லோக்கல் அத்தாரிட்டி தான் அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்குது. ஓகே. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 70% ரிபேட் இருக்கு. அது என்ன மேம் ரிபேட்னா, இப்போ நான் ஒரு 10,000ல 10 ரூபாய் நான் உங்களுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டுறேங்கன்னா அதுல இருந்து எனக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா வந்துடும், இல்லை 7 ரூபா கூட திரும்பி வந்துடும். ஏன் 7 ரூபா வருதுன்னா, நான் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருந்தேன்னா அது ரிபேட்டா வந்துடும். அதாவது நான் 10 ரூபாய் கட்டிட்டேன், அப்புறம் திருப்பி எனக்கு 7 ரூபாய் இது கிரெடிட் ஆயிடும். ஸோ அதுதான் ரிபேட்டுன்னு. ஸோ இங்கே எதுக்காக ரிபேட் பண்றாங்கன்னா, 70% ரிபேட் எதுக்கு பண்றாங்கன்னா, அப்பான் இன்ஸ்டாலிங் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து எஃப்ளூவன்ட்டை வந்து, அதாவது அந்த கழிவு நீரை வந்து சரி பண்றதுக்காக, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அவங்க டேக்ஸ் கட்டலாம். கட்டினதுலையும் கொஞ்சம் அமௌண்ட்டை திருப்பி வந்து அவங்களுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து ஏர் ஆக்டும் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் வந்து தடுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட்னால இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அகெயின் இது வந்து என்ன பண்ணுது, குவாலிட்டி ஆஃப் ஏரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வருது. சிமிலர் டு தட் ஆஃப் வாட்டர் ஆக்ட் ஆஃப் 1974. இதுலயும் யாரு முக்கியமான போர்டு? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் நாட் ஹேவிங் வாட்டர் பொல்யூஷன் போர்ட்ஸ் were required to set up ஏர் பொல்யூஷன் போர்ட்ஸ். வாட்டர் பொல்யூஷன் போர்டு இல்லைனாலும் நீங்க ஏர் பொல்யூஷன் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணி தான் ஆகணும் ஸ்டேட்ல. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்ரேட்டிங் வித்தின் டெசிக்னேட்டட் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏரியா மஸ்ட் ஆப்டைன் பெர்மிட் ஃப்ரம் த ஸ்டேட் போர்டு. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் கோடு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப டேஞ்சரஸ் ஏர் பொல்யூஷன் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னால் அதை ரெட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிலையும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ஒரு பெர்மிஷன் என்ன பண்ணாலும் பெர்மிட் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெர்மிட் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிஸ்கிரைப் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மீறி நம்ம பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதையும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்றது நம்ம சிபிசிபியும் எஸ்பிசிபியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கன்சல்ட் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அதை என்ஷூர் பண்றது, இப்போ ஒரு வண்டியில வந்து எவ்வளவு எமிஷன் நடக்குதுன்னு குவாலிட்டி செக் பண்றது வந்து எஸ்பிசிபி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எஸ்பிசிபி வந்து they will do the quality check. Okay. So they will test the equipment and take the sample for analysis. So SPCB வந்து பண்ணுவாங்க. And 1988க்கு முன்னாடி வந்து enforcement under the act was achieved through criminal prosecution. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இது இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்து ஒரு பவர் வந்து இருக்கு. அண்ட் 1987 அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா citizens suit provision into the air act and extended the act to include noise pollution. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் பொல்யூஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ஏர் ஆக்ட்ல. ஸோ வாட்டர் ஆக்ட்ல எஸ்பிசிபி சிபிசிபி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஏர் ஆக்ட்
கீழேயும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே ஏர் பொல்யூஷன் மட்டும் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷனையும் அது பார்த்துக்குது. அப்போனா சிபிசிபி எஸ்பிசிபி நாய்ஸ் பொல்யூஷன், என்விரான்மெண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது சிபிசிபி. இதில் வந்து வாட்டர் செஸ்ஸை யார் பார்த்துக்கிறாங்கன்னா, வாட்டர் செஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ், லோக்கல் பாடி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதையும் ஞாபகம். So question, previous year question. If a particular plant species is placed under the schedule 6, இது வந்து பழைய act, 1972 act. If a particular plant species is scheduled 3, இப்போ வந்து 3, what is the implication? அதனால என்ன சொல்ல வரீங்க? A license is required to cultivate the plant. Such a plant cannot be cultivated under any circumstances. It is a genetically modified crop, or such a plant is invasive and harmful to the ecosystem. இது இல்லை, இதுவும் இல்லை. லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கல்டிவேஷன். ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் 3ல இருக்கிற பிளான்ட் ஸ்பீசஸ்க்குலாம் நீங்கள் லைசன்ஸ் வாங்கி தான் கல்டிவேட் பண்ண முடியும். The Environmental Protection Act 1986 empowers the government of India to first state the requirement of public participation in the process of environmental production and procedure and manner in which it is sought. Lay down the standards for emissions or discharge of environmental pollutants from various sources. So in the act edukku environment pollutions. So it is 2 only. Okay, இது வந்து என்னது EIE, இது வந்து என்னது environment impact assessment, அதுக்கான பாயிண்ட். Okay, consider the following statements. As per the recent amendment to the Indian Forest Act 1927, forest dwellers have the right to fell the bamboos grown on the forest areas. ரீசெண்டாக ஒரு மாற்றம் நடந்தது. அதாவது பேம்பூஸ் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேம்பூஸை நீங்கள் கட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேம்பூஸை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வந்து ஃபாரஸ்டில் கட் பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட ப்ரைவேட் எஸ்டேட்டில் கட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதனால ஜென்ரலாக பேம்பூஸை கட்டே பண்ணக்கூடாது, சேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பேம்பூஸை வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்லேருந்து தான் கட் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் ப்ரைவேட் லேண்ட்லேருந்து நீங்கள் கட் பண்ணி விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கரெக்டாக தப்பா? அப்போதான் இது வந்து தப்பு. அப்போனா ஃபாரஸ்ட் ஏரியாலேருந்து கட் பண்ணுறதை அலோவ் பண்ணல, ப்ரைவேட் ஏரியாலேருந்து நீங்கள் கட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் நட்டு பேம்பு வளர்த்து நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபாரஸ்ட்டில் வளர்ந்ததை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இதுதான் அதில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அஸ் ஃபார் த ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் dwellers, recognition of Forest Rights Act bamboo is a minor forest produce. எஸ், பேம்பு வந்து மேஜர் இல்லை, டிம்பர் மட்டும்தான் மேஜர், மிச்சது எல்லாமே மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் வரும். ஓகே, Scheduled Tribes and Other Traditional Forest Dwellers Recognition of Forest Rights Act 2000 allows ownership of minor forest produce to forest dwellers. Yes. So இது தப்பு, மிச்சதெல்லாம் கரெக்ட். இந்த ஆக்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, so we have seen EPA, Environment Protection Act, Wildlife Protection Act, Air Act, Water Act, Forest Conservation Act. ஓகே, இது பொல்யூஷனுக்கு, இது வைல்ட் லைஃப்க்கு, இது வந்து ஏர் பொல்யூஷனுக்கு, வாட்டர் பொல்யூஷனுக்கு, இது ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ வித் திஸ் நோட், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இதை வந்து கிளாஸ் நோட்ஸையும் நான் சொன்னதையும் நீங்கள் அந்த பிடிஎஃப்ஐயும் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.